இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 18ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. பராபவருடம் வைகாசி மாதம் 4ஆம் திருநாள் த்விதியை திதி. அற்புதமான திதி. எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எது எடுத்தாலும் சரி, ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணணும், இன்றைய நாள்லேருந்து நான் கோல்டு சீட்டு கட்டணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெசிஷன் ஃபினான்ஷியல் ஓரியன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அது பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். ரோஹிணி நட்சத்திரம் அக்ஷயமாக வளரும். யாராவது ஃபுட் இண்டஸ்ட்ரி தொடங்குனீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக தொடங்கலாம், நல்லா இருக்கும். ரிஷப ராசி சந்திராஷ்டமம்னு பார்க்கும்போது துலா ராசியில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஒன்றும் பண்ணாது, அவசரப்பட்டு பணம் கொடுக்காதீங்க, அவசரப்பட்டு செலவு பண்ணாதீங்க, உடனே நம்பாதீங்க. இந்த 3 விஷயத்தை மட்டும் பார்த்துங்க, மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தங்கள் கைகூடும். நிறைய பேருக்கு பிரச்சனை முடியும். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை இன்றைய நாள் முடிஞ்சிடும். அதுவும் இன்றைய நாள் பெருமாள் பேர் கொண்ட நபர் மூலியமாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஃபேமிலியில் பேச்சுவார்த்தைகளை அடுத்த 1 மாதம் கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது. எதுவாக இருந்தாலும் ரிட்டன் கம்யூனிகேஷனில் போட்டுருங்க. மொபைலில் டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பிச்சிருங்க. எந்த கேள்வி கேட்டாலும் ஐ வில் டாக் டு யூ லேட்டர் அப்படின்னு போட்டுருங்க. அதுதான் இன்றைய நாள் பண்ணணும். இன்றைய நாள் நிறையா பேருக்கு முக்கியமான முடிவுகள் மற்றவர்கள் மூலியமாக எடுக்கப்படும். அதை நீங்கள் தான் பக்கத்தில் இருந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இது நடக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் பெண்கள் அவசரப்பட்டு முடிவுகளை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். நிறைய தடைகளை உடைத்து தான் மேலே வரக்கூடிய நாள்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் 2 தடவை 3 தடவை செய்ய வேண்டியதாக இருக்கும். உடல்நிலைகளில் சற்று அக்கறை காட்டக்கூடிய நாள்னு சொல்லலாம். மற்றபடி இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மெயினாக மருத்துவர்களுக்கு யோகமான நாள். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாள். வீட்டில் யாராவதுக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்துல இருந்து பார்த்துப்பீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதாவது வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள். சில பேருக்கு ப்ராஜெக்ட் மாறும், சில பேருக்கு வேலை மாறும், சில பேருக்கு மிஷின் மாறும். எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் என்னென்னா சிம்பிள், காலையிலே கொஞ்சோண்டு தயிர் சர்க்கரை சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம், எல்லாமே நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் தெம்பாகவும் இருக்கும். நீங்களும் மானசீகமாக ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. கபாலீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். நல்லவர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களோட ஹெல்த்தில் கவனம் தேவை. நண்பர்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். எந்த முதலீடுகளாக இருந்தாலும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் நல்லது. டக்குன்னு எடுத்தோமா உடனே முடித்தோமான்னு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான நாள்னு சொல்லலாம். ஏன்னா புது முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராமல் கிஃப்ட்டு, எதிர்பாராமல் பல காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். நல்ல மனசில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கல்யாண கெட்டிமலம் கட்டக்கூடிய பாக்கியம். நிறைய பேருக்கு கல்யாணம் நிச்சயார்த்தம் ஆகிறது, பிடிச்ச பொண்ணை பார்க்கறது, பிடிச்ச பையனை பார்க்கறது, கன்ஃபார்ம் ஆகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். அது இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் மெயினாக பட்டீஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது. முக்கியமானதே அதுதான். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம், 7ஆம் அதிபதினு சொல்லுவோம். 2 அதிபதிகளும் போய் கரெக்டாக 10ஆம் இடத்துல உட்காரும்போது தொழில் நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கும். வஜ்ர வைடூரியங்கள் வாங்குவீங்க. சில பேர் கோல்டு வாங்குவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. கோல்டு சீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பொது வண்டி மாற்றுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் ஒரு பிளானை போட்டிங்கன்னா அந்த பிளான் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஜம்முன்னு இருப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக பெண்களுக்கு தான் நல்லா இருக்குது. பெண்களுக்கு தான் யோகத்தை கொடுக்கறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் இதை முடிச்சே தீருவேன், என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இந்த விஷயத்தை நான் முடிக்காமல் போக மாட்டேங்கிற ஒரு தைரியமும் ஒரு உந்துதலும் இருக்கக்கூடிய ஒரு எந்தூசியாசம்னு சொல்லுவோம்.
அது அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்னொன்று தெய்வ கட்டாட்சமும் சேர்ந்து இருக்கு. அதனால நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியா முடியும். அமோகமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். சூரியனுடைய பார்வை இருக்கு. ஆனா ஒரே விஷயம்தான், எதுவா இருந்தாலும் சரி மற்றவங்களை நம்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேக் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ட்ராக் ரெக்கார்ட்லாம் தெரிஞ்சுட்டு பண்றது நல்லது. ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்த கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஓன் பர்சனலான விஷயம் மற்றவங்ககிட்ட சொன்னால் கூட இன்றைய நாள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அஷ்டமத்தில் குரு சுக்கரன் சேர்ந்துருக்கனால அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். பெரிய அளவுக்கு வெற்றி, பெரிய அளவுக்கு சாமர்த்தியமாக ஒரு காரியங்களை முடிக்கிறது. குடும்பம் ஒன்று சேருது. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஓய்வது. வியாபாரத்தில் யாரெல்லாம் ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கீங்களோ, பூஜா சாமான் ஸ்டோர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தா கூட ரொம்ப நல்லா ஓடும். அதே மாதிரி வியாபாரத்தில் எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சின்ன தடை கொடுத்து அதுக்கப்புறம் சரியாகும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஏன்னு கேட்டால் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லை. எதாரு கெட்டு போயிடுமோ, எதாரு சரியில்லாமல் போயிடுமோ, என் பையனுக்கு எதாரு உடம்பு சரியாமல் போயிடுமோ, இல்லை எனக்கு எதாரு இந்த மாதிரி தேவையில்லாமல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி உடைக்கணும்னா ஒரே ஆப்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. நரசிம்மரை மனசார வணங்குவது. நரசிம்மரை போய் பார்த்துட்டு வந்தாவே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் ஜம்முன்னு நடக்கும். எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சாதகமாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அவசியமே இல்லாத டென்ஷனே இருக்காது. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நமக்கு சாதகமாக இருக்கும். புரிதல் கம்மியாக இருக்கும், ஆனால் அது நமக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக புரியலைன்னா கூட மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு சாதகமாக முடியும். பெற்றோர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அவங்க உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆசை நிறையா இருக்கும். இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், எப்படியாவது உடம்பை குறைச்சிடணும், நம்ம கம்மியாக சாப்பிட்ணும், எல்லா ஆசைகளும் இருக்கும். ஆனால் நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு மாதிரி ஏக்கத்தை கொடுக்கும், மனசு ஒரு மாதிரி சங்கடங்கள் கொடுக்கலாம். ஆனால் அட் தி சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தடவை முயற்சி பண்ணால் 3ஆவது தடவை ஜெயிச்சிடும். ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கு சலிப்பு ஏற்படும். அதுதான் பார்த்துக்கணும். கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து போகும். ஆனால் மோராலஸ் நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் தனுசு ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு, மேஷத்துக்கு நல்லா இருக்குது. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். எல்லாருக்குமே மனசாந்தியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நன்னா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.